முத்தையா சுவாமிகள் சில அறிவுரைகளை வித்தியாசமாக எடுத்துரைப்பார். அதனை பலர் கணக்கெடுப்பதில்லை என நினைக்கின்றேன். அதனை ஏற்றுக்கொண்டதாக அவரிடம் சொன்னவர்கள் கூட அதனை மற்றவரிடம் வெளிப்படுத்த தயங்குவதாக அவரே சொன்னார். கடவுள் என்பது உண்மை. அவரின் நோக்கத்தை நிறைவேற்ற பூவுலகுக்கு வந்தவர்களே நாம். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நல்லதை நினை, நல்லதைச் செய், அது உன் கடமையாக இருக்கட்டும், பலனை எதிர்பார்க்காதே. உன்னுடன் என்றும் இருப்பது நான் மட்டும்தான் என்று என்னிடம் சொன்னார். அவரை ஞானக் கண்ணால் மட்டுமே பார்த்தேன். கடவுள் எனக்குச் சொன்னவைதான் இவை. இதனை நான் உங்களுக்குச் சொல்ல நினைக்கின்றேன். இது எனக்கு பணிக்கப்பட்ட வேலை, இது என் கடமை. பலனை அவர் தரட்டும். மனித சமுதாயம் கெட்டு நின்றபோது சிலர் பிறந்து ஞானிகளாகி சமூகத்துக்கு இந்த உண்மைகளை விளக்க போதனைகளை செய்தார்கள். அதற்காக பல உபகதைகளையும் கருவிகளையும் புராணங்களையும் கற்பிதல் உபகரணங்களாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் பொய் என நான் கூறவில்லை. ஆனால் அவற்றிலும் சில ஏற்க முடியாத பொய்களும் இடையில் சேர்ந்துள்ளன என நான் நினைக்கின்றேன் என்று சொல்லுவார். கீதா உபதேசம் மிக அற்புதமான ஒரு கற்பித்தல் உபகரணம் என நான் நினைக்கின்றேன். அருச்சுனன் வில்லும் அம்புமாக போர்க்களத்தில் நிற்கின்றான். அவருக்கு தேர்ச்சாரதியாக கிருஷ்ணர் இருக்கின்றார். ஒரு கணம் அருச்சுனன் மனம் நல்லது எது கெட்டது எது என எண்ணிக் குழம்பி விடுகிறது. அம்பையும் வில்லையும் கீழே போடுகிறான். கடவுளாகிய சாரதி அவனுக்கு நல்லது எது என புரிய வைக்க நினைக்கின்றார். அப்போது நல்லதைச் செய்ய நினைத்து அம்பையும் வில்லையும் கீழே போட்ட அருச்சுனன் தன்னை சரணாகதி அடைந்த நிலையை உணர்கின்றார். நல்லதென தான் நினைத்ததைச் செய்ய தன்னையே இழக்க இத்துணிந்த அருச்சுனனுக்கு சாரதியாகிய நான் தான் கடவுள் என்பதை அக்கணத்திலேயே அவன் ஞானக் கண்ணை திறக்கச் செய்து விசுவரூபம் எடுத்துக் காட்டியது மட்டுமன்றி நீர் மனக்குழப்பத்தில் அம்பையும் வில்லையும் கீழெறிந்தாய். உன்னைப் பொறுத்தவரையில் நீர் நல்லதைச் செய்யத் துணிந்தாய், அது உண்மையில்லை. போர் வீரனாக இருக்கும் உன் நல்ல செயல் உன் கடமையை சரியாகச் செய்வது மட்டும்தான். உனக்கு உள்ள சுதந்திரத்தில் நல்லதை நிறைவேற்ற நீர் உன்னை இழக்க நினைத்தாய், எடு வில்லை விடு அம்பை என்றார். தண்டனை கொடுக்க வேண்டிய திருந்த முடியாதவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமென்பது கடவுள் எண்ணமாக இருந்தது. கிருஷ்ணரே தன் கடமையை சாரதியாகச் செய்கிறார் என்றால் அவர் கடவுள்தான் என்பதை அருச்சுனன் முன்னரே தெரிந்திருக்கவில்லை. தெரிந்திருந்தால் அவரை தேர்ச்சாரதியாகவே ஏற்றிருக்க மாட்டான் என்பது பொருள். ஞானக்கண் அருச்சுனனுக்கு கிடைத்த பின்னர்தான் தனது மச்சானே கடவுள் என்பதை அருச்சுனன் உணர்ந்தான் என்பதை இந்தக் கதை எடுத்துக் காட்டவில்லையா? யுத்த களத்தில் குறித்த கணத்தில் நிகழ்ந்த அந்தச் சம்பவமும் அருச்சுனனுக்கு அதே கணத்தில் எடுத்துரைக்கப்பட்ட அவ்வளவு பெரிய கீதா உபதேசங்களும் சமஸ்கிருத மொழியிலோ அல்லது வேறு எந்த மொழியிலோ எழுதப்பட்டிருக்கலாம். அவ்வாறு எழுதப்பட்ட கீதா உபதேசங்களையே பலர் புத்தகமாக பல உதாரணங்களுடன் விளக்கமளித்திருப்பதையும் காண முடிகின்றது. கடவுள் அந்த புத்தகங்களை இறக்கினாரா அல்லது கடவுள் ஞானக்கண் காட்டி உரைத்தவற்றை மனனம் செய்து எழுதப்பட்ட புத்தகங்களா அவை என்பதில் சிலருக்கு சந்தேகம் வரவே செய்கிறது. ஆனால் நான் அதே போன்ற அறிவுரைகளை ஞானக் கண்ணால் பார்த்து கடவுளுடன் பேசியதால் அவை உண்மைதான் என்று உணருகின்றேன். ஆனால் அவற்றில் சில மூடக் கருத்துக்களும் இடையில் சேர்க்கப்பட்டுள்ளதை உணர்கிறேன் என்று முத்தையா சுவாமிகள் சொன்னார். போர் வீரனாக யுத்த களத்தில் தன் கடமையைச் செய்ய மறந்துதான் நல்லதென நினைத்துச் செய்யத் துணிந்த அருச்சுனனுக்கு அவனின்றான கண்ணை திறக்கச் செய்து விஸ்வரூபத்தைக் காட்டிய கடவுள் நீயும் நல்லெண்ணத்துடன் எடுக்கும் தீர்மானத்துக்கு நல்ல பலனையே தருவார் என்ற நம்பிக்கை உமக்கு வரவேண்டும். பலனை எதிர்பாராமல் உமது கடமைக்குரிய பணியை சரியாகச் செய்தால் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கொள்ளத் தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஏராளமான தீர்மானங்களை நீரே எடுக்கின்றீர். அந்த எல்லா தீர்மானங்களையும் நல்ல எண்ணத்துடன் எடுக்க வேண்டும். சமையல் தீர்மானமாக இருக்கலாம், சாப்பிடுகின்ற தீர்மானமாக இருக்கலாம், முதலீடு தொடர்பான தீர்மானமாக இருக்கலாம். எந்த தீர்மானமாக இருந்தாலும் உமக்கு நன்மையானதாக இருக்க வேண்டுமென்பதுடன்
மற்ற எவருக்கும் துன்பம் கொடுக்காததாக இருக்க வேண்டும். நீர் வியாபாரம் செய்பவராக இருந்தால், நீர் விற்பனை செய்யும் பொருள் தட்டுப்பாடாக இருந்தால், மற்றவரும் விற்கும் விலை அளவுக்கு உன் விலையையும் உயர்த்திக் கொள்ளுவதில் தவறில்லை. அது நல்ல தீர்மானமே. உன்னிடம் இருக்கும் பொருள்களை அந்த உயர்ந்த விலைக்கு விற்று இலாபம் அடையலாம். அந்த தீர்மானமும் நல்ல தீர்மானமென நீர் கருதுவது போல மற்றவரும் நினைக்கலாம். கடவுள் கூட நினைக்கலாம். குறைவாக இருக்கும் பொருள்கள் அதனை பெறத் தகுதியானவர்களுக்கே கிடைக்க வேண்டும். பாடுபட்டு உழைத்தவர் கூடிய விலை கொடுத்தும் வாங்க ஆயத்தமாக இருக்கும் போது, முயற்சியில்லாது உழைக்காதவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் தருமம். ஆகவே விலையை கூட்டாமல் விற்க வேண்டுமென தீர்மானம் எடுத்தால் அது தவறான தீர்மானமாகும். உள்ள பொருள்களை எல்லோரும் வாங்கித் தீர்ந்து போனால், தகுதியான பணம் வைத்திருப்பவர்கள் பட்டினி கிடைக்க நேரிடுவது நியாயமாகுமா? நீர் எடுத்த தீர்மானம் எதுவாகவும் இருக்கலாம். தீர்மானம் எடுக்க உனக்கு பூரண சுதந்திரம் உள்ளது. சாப்பிடும் தீர்மானமும் நல்ல எண்ணம் கொண்டதாக இருக்க வேண்டும். மற்றவருக்கும் இருக்கிறதா, எவ்வளவு சாப்பிட வேண்டும், எதனை சாப்பிடக்கூடாது போன்ற தீர்மானங்களையும் நீரே எடுக்க வேண்டும். அதுவும் நல்லதாக இருக்க வேண்டும். இல்லாவிடில் பலனை நீரே அனுபவிக்க வேண்டும். கடன் கொடுக்கும் தீர்மானமாக இருந்தால், வட்டி வாங்குவதா, வட்டியில்லாமல் உதவுவதா என்பதை நீரே தீர்மானிக்க வேண்டும். வட்டி வாங்குவதை கடவுள் தவறாக கொள்ள மாட்டார். உனது தொழில் அது. உன் கடமையை நீர் சரியாகச் செய்ய வேண்டும். சரியான நேரத்தில் வட்டியையும் முதலையும் நீர் பெற்றுக்கொள்ள உனக்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் உன் எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும். மற்றவர் சொத்தை அபகரிக்கும் எண்ணம் உமக்கு வரக்கூடாது. வங்கிகள் கடன் கொடுப்பது தருமமில்லையா? நீர் உமது சேமிப்பை வங்கியில் சேமித்து வட்டி பெறுவது தீய எண்ணமா? மக்களுக்கு நன்மை செய்யும் நோக்கத்துடனேயே வங்கியும் இருக்கின்றது. வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கடன் பெறுகிற நீரும் சரியான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். பிழையான தீர்மானத்தை மேற்கொண்டால் அனுபவிப்பது நீரே. கடன் கொடுப்பவரும் கடன் பெறுகிறவரும் சரியான தீர்மானம் எடுப்பது பெரிய வேலையில்லை. தீர்மானம் சரியா பிழையா என்பது மனம் பெற்றிருக்கிற அறிவை பொறுத்தது. இவை முத்தையா முனிவரின் கருத்து. ஒருவரின் எந்த தீர்மானமும் செயலும் அவர் கடமை நிறைவேற்றலும் அவருக்குரிய பலனைக் கொடுக்கும். நல்லெண்ணத்துடன் செய்து கடமையை நிறைவு செய்கிறவர் அச்சமின்றி நல்லதை மட்டும் எதிர்பார்க்கலாம் என்பதை கீதா உபதேசத்தின் சில பகுதிகளை முத்தையா முனிவரின் கருத்துக்கமைவாக இதனுடன் வெளிப்படுத்துகின்றேன். சமூகத்துக்காகவே கொள்ளையடிக்கின்றேன் என்று ஒருவன் சொல்லுகின்றான் என்றால், அது ஒரு தொழிலாகுமா? அது நல்ல செயலாகுமா? அதனை மனதுதான் சொல்ல வேண்டும். பிடிபடாமல் கொள்ளையடிப்பது அவனது தொழிலுக்குரிய கடமையாகுமா? அதனை இறைவன்தான் நிச்சயிக்க வேண்டும். கொள்ளையடிப்பவன் மனதுக்கும் இது நல்ல செயல் இல்லை என்பது தெரியும். முடிவெடுக்கும் சுதந்திரம் அவனுக்கு உள்ளது. பலனை அனுபவிக்க வேண்டியது அவனுக்கு பயம் இருக்கும். அவன் நல்ல பலனை திடமாக எதிர்பார்க்க மாட்டான். என்ன சொன்னாலும் சிலரால் நம்ப முடிவதில்லை. இங்கே செய்த வேலை உலகத்தில் எங்கோ இருப்பவரால் பார்க்க முடிகிறது. இன்டர்நெட்டில் இருக்கின்றவை இன்னும் பல வருடங்களின் பின்னரும் ஊனக்கண்களால் பார்க்க முடிகின்றது, கேட்க முடிகின்றது. அதனை நம்புகின்றனக்கு நீ செய்த நல்லது அப்படியே வந்து உன்னை காக்கிறது என்று சொன்னால் நம்ப முடியாமல் இருக்கின்றது. அதற்கு ஞானக்கண் வேண்டும். அல்லது ஞானக்கண் இருப்பவர்களின் பேச்சை திடமாக நம்ப வேண்டும். அவ்வாறு நம்பாத சந்தேகம் இருக்கும் வரை உனக்கு துன்ப அனுபவங்களும் வரும். உன் மனம் சந்தேகமில்லாமல் பக்குவம் அடைந்துவிடில், அதன்பின் துன்பமே வராது என்று முத்தையா சுவாமிகள் சொன்னார்.